குர்ஆனை ஓதத் தெரியாமல் உன் மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹி அதுதான் இழிவான மரணத்திலேயே இழிவான மரணம். குர்ஆனை ஓதத் தெரியாமல் மரண நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாய்? முஃமின்கள் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று முஃமின்களுடைய தன்மையை சொல்லுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்று மூத்தானா சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி ஒருபோதும் நபிமார்களை விடமாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆனை திறந்து படியுங்கள். அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது படைப்பல்ல, அல்லாஹுடைய சிஃபத். அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். குர்ஆனை ஓதுபவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவார். குர்ஆனை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். குர்ஆன் இல்லாத மரணம் ஏற்பட்டு விட்டால் அது தீய மரணம். குர்ஆன் இல்லாத நன்மைகள் நாளை மறுமையில் தராசில் எதுவும் இருக்காது. அல்லாஹ் எமக்கு கொடுத்த மகத்துவத்தில் மிகப்பெரிய மகத்துவம் அல் குர்ஆன். அல்லாஹுவை மகத்துவப்படுத்த விரும்புவன் குர்ஆனை மகத்துவப்படுத்துவான். குர்ஆனை மகத்துவப்படுத்தாதவன் அல்லாஹுவை ஒருபோதும் மகத்துவப்படுத்தியவனாக ஆக முடியாது. அல்லாஹ்வை அஸீம் என்று புகழ்ந்து எந்த பலனும் கிடையாது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், நபியே இந்த குர்ஆனை ஒரு மலையின் மேல் இறக்கினால் அந்த மலையால் இதனுடைய மகத்துவத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும். அதை அல்லாஹ் நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கலாமை, அதை ரூஹ் என்று அழைக்கிறான். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ்வுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது என்று சொல்கிறான். ரூஹ் அது. குர்ஆன் இல்லாத உள்ளம் மையித், மரணித்த உள்ளம் அது. குர்ஆன் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. முஃமின்கள் குர்ஆனை ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான். யா அஹி, யா உக்தி, என் சகோதர சகோதரியே, குர்ஆனை எப்போது திறந்து படித்தோம்? இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு வாரத்தில், இன்றைய நாளில் அல்லாஹ்வை அஸீம் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கும் எங்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும்? அல்லாஹ்வை அஸீம் என்று மகத்துவப்படுத்த விரும்புவன் குர்ஆனை மகத்துவப்படுத்தாமல் எப்படி இருப்பான்? யா அஹி, இன்னும் உங்களில் பலருக்கு குர்ஆனை அல்ஹம்து லில்லாஹி ரப்புல் ஆலமீன் என்று தவறாக ஓதக்கூடிய பழக்கம் உண்டு. ஓதத் தெரியாது. 40 வயதை கடந்திருக்கலாம், 50 வயதை கடந்திருக்கலாம். உங்களில் பலருக்கு குர்ஆனை ஓதத் தெரியாது. ஆங்கிலம் படிக்க தெரியுமா? தெரியும். என்ன கலையை கற்க வேண்டும் உலகத்திலே மேலோங்குவதற்கு? கற்க முடியும், கற்க தெரியும், கற்பதற்கு எதையும் இழக்க முடியும். எங்களால் குர்ஆனை படிப்பதற்கு, ஓதுவதற்கு ஒரு மாதத்தை உன் வாழ்நாளில் ஒதுக்க முடியாதா? ஒரு ஆலிமுடைய கீழே உட்கார்ந்து, ஒரு கல்வியை சுமக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு இமாமுடைய கீழே உட்கார்ந்து குர்ஆனை படித்து கொடு என்று கேட்பதற்கு உங்களுடைய நாவுகள் முன்வராதா? குர்ஆனை ஓதத் தெரியாமல் உன் மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹி அதுதான் இழிவான மரணத்திலேயே இழிவான மரணம். குர்ஆனை ஓதத் தெரியாமல் மரண நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாய்? முஃமின்கள் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று முஃமின்களுடைய தன்மையை சொல்லுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்று மூத்தானா சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி ஒருபோதும் நபிமார்களை விடமாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆனை திறந்து படியுங்கள். அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது படைப்பல்ல, அல்லாஹுடைய சிஃபத். அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் நற்செய்தி பெறுவார்கள்.
குர்ஆனை ஓதுபவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவார். குர்ஆனை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். குர்ஆன் இல்லாத மரணம் ஏற்பட்டு விட்டால் அது தீய மரணம். குர்ஆன் இல்லாத நன்மைகள் நாளை மறுமையில் தராசில் எதுவும் இருக்காது. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ்வை அல் அஸீம் என்று நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால் குர்ஆன் இன்னும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எதற்கெல்லாம் யார் மகத்துவத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ்விற்கு